Hey guys, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோவில் இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த மாதிரி போஸ்டர் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டர் வந்து நம்ம பிக்சார்ட் ஆப்லேருந்து தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஆப்போட லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போயிட்டு இந்த பிக்சார்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் பார்த்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே டூல்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிராப்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் எ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த 2 ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த 2 ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேக்ரவுண்டோட இமேஜஸ் லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மேலே இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ண முடியும். ஸோ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பார்ட் நல்லா இருக்கும்னு வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ ஸோ அந்த பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் வந்து இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளர் இல்லைனா பிஜி பிளர் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பிளர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 7/5 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பிஜின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து இன்டர்நெட் வந்து கனெக்டில் இல்லாததுனால எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு பர்சனை செலக்ட் பண்ணினா அந்த சப்ஜெக்டை மட்டும் கரெக்டாக வந்து செலக்ட் ஆகிடும். நீங்கள் நெட் இருக்கும்போது அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வெர்டிகல் 0 வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் ஹரிசாண்டல் இருக்கும். ஸோ அதையுமே 0 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபஸ்ட்டில் அட்ஜஸ்ட்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வச்சாலே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த பிளரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வச்சா எந்த அளவுக்கு வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுதோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ பேக்ரவுண்ட் இமேஜோட அந்த பிளரை வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த பிளரை வந்து செலக்ட் பண்ணிட்டு அகைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அகைன் நான் கட் அவுட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இப்போ வந்து நான் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் இங்கே ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த ஒப்பாசிட்டியோட லெவலை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த கலரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சாச்சுரேஷன் இருக்கும். சாச்சுரேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டோன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அகைன் இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இது மூணுத்தையுமே வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ மூவ் பண்ண முடியாதுன்றதுனால டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து லிரிக்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த சாங் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோ இருக்கு இல்லையா மேலே? ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சிஆரில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஃபாண்ட் இருக்கும். இல்லை மை ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோவை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ செகண்ட் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லைனோட அடுத்த லைனை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் கலர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வந்து வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுதோ ஸோ அதனால் வந்து அந்த கலர் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சிங்கிள் டிக் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எந்த ஃபாண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஷேடோ வந்து கொடுக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோக் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே சர்ச் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த சர்ச் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி ஆஸ் யூஷுவல் என்கிட்ட வந்து இன்டர்நெட் இல்லாததுனால நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த சர்ச் பண்ணி காமிக்க முடியல. ஸோ இந்த இடத்த சர்ச் பண்ணி ஃப்ளவர்ஸோ இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த ஃப்ளவர்ஸ் ஓகே இந்த இடத்த எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஃபோட்டோவை